கடுப்பாது. சைட் அடிக்கிறியா? Supreme Mobiles and Supreme Super Apple Days. Get instant discount up to 15,000 on iPhone. Velamal feels proud to honor the physical education teachers with 5 cars and 15 lakhs. அது சனினாலே உங்களுக்கு பாப கிரகம் சொல்லுவாங்க. அப்போ சனினாலே எல்லாருமே பயப்படுவாங்க இல்லையா, ஐயோ சனியை வந்துட்டான் அப்படின்ற மாதிரி. இது நம்ம பேச்சு வாக்குலேயே கெட்ட வார்த்தையிலேயே நம்ம என்ன சொல்ல, சனினேன்றது. அப்போ சனின்றதுனாலே ஒரு கெட்ட விஷயம்ன்ற மாதிரியே எல்லாருமே நினைக்கிறாங்க. ஒவ்வொரு ராசிக்காரரும் நிச்சயமாக இந்த 7.5 சனியை சந்திச்சே ஆகணும்வாங்க. நீங்கள் என்னதான் சொல்லுவாங்களே ஆட்டம் போடு பார்த்துக்கலாம் அப்படின்வாங்க இல்லையா, அது இந்த 7.5 சனியில் தான் உங்களுக்கு நல்லது செய்வாரா கெட்டது செய்வாரான்ற விஷயங்கள். அதே மாதிரி அந்த 8ஆம் நம்பரில் பிறந்தவங்கன்னு பார்த்தீங்கன்னா அடிமட்டத்திலிருந்து மேலே வருவாங்க. கண்டிப்பாக அந்த கோட்டை உடையவே உடையாது. அந்த அளவுக்கு சிறப்பு மிக்க ஒரு எண் 8 தான். இப்போ நம்ம 7.5 சனி பிடிச்சவங்க இருக்காங்க இல்லையா, அவங்க எல்லாருமே எப்போதுமே அவங்ககிட்ட ஒரு இரும்பு இது கையில் இருக்கிறது ரொம்ப நல்லது. ஏன்னா சனியினுடைய அருள் நமக்கு கிடைக்கும். இப்போ வெளியே போகிறீங்க, சக்ஸஸ் ஆகணும் அந்த வேலை, 7.5 சனியும் இருக்குது, நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னு பார்க்கும்போது என்னடா அது பெரிய ஆக்சிடென்ட் நினைக்காதீங்க. அவங்க ஜாதகத்தில் சனி பகவான் மிக சிறப்பாக இருந்தால் எந்த பிரச்சனையும் வராது. அப்படி இல்லாவிட்டால் முக்கியமாக அந்த வீடு வாகனம்லாம் வாங்குறாங்க இல்லையா, ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ணும்போது இதெல்லாம் கொஞ்சம் பார்த்து பண்ணணும். ஏன்னா அர்த்தாஷ்டம சனியும் இந்த இடத்த ரொம்ப ஸ்ட்ராங்காக. அன்பு வணக்கங்கள். இன்று நம்முடன் ஜோதிடர் டாக்டர் என் ஞானரதம் அவர்கள் நம்மோடு இணைந்துள்ளார்கள். வணக்கம். வணக்கம். சனி பயிற்சி அப்படின்னு சொன்ன உடனேயே சனி பகவான் என்னென்ன செய்ய காத்திருக்காரோ அப்படின்னு ஒரு சின்ன ஒரு பயம் எல்லார் மனசுலேயே இருக்கும். முதல்ல இந்த சனி பயிற்சி இந்த வருடம் எப்படி இருக்க போகுது? வருஷம் எல்லா கோள்களும் டக்குன்னு மாறாது. மெயினாக முக்கியமான கோள் அப்படின்னு பார்க்கும்பொழுது சந்திரன் எப்பொழுதுமே மாறிட்டே இருப்பாங்க அன்றாடங்கள். அதை வைத்து தான் நமக்கு இந்த கோச்சார பலன்கள் சொல்கிறது, தினப்பலன் ராசி பலன்கள்லாம் கொடுக்கறது எல்லாமே சந்திரனை வைத்து. அதே மாதிரி பார்த்திங்கன்னா ஏன் மற்ற கோள்களை காட்டிலும் சனி பயிற்சிக்கு இவ்வளோ முக்கியத்துவம்னா, அவர் ஒரு ராசி கட்டத்திலேருந்து இன்னொரு ராசி கட்டத்திற்கு செல்வதற்கே 2.5 ஆண்டு காலம் ஆகும். அதனால தான் சனி பயிற்சி ஆறாரு அப்படின்றது ஒரு பதட்டம்ன்றது. அது சனினாலே உங்களுக்கு பாப கிரகம் சொல்லுவாங்க ஒரு இது. அப்போ சனினாலே எல்லாருமே பயப்படுவாங்க இல்லையா, ஐயோ சனியை வந்துட்டான் அப்படின்ற மாதிரி. இது நம்ம பேச்சு வாக்குலேயே கெட்ட வார்த்தையிலேயே நம்ம என்ன சொல்ல, சனினேன்றது, மூலையில் ஒரு மாதிரி பேசுறது எல்லாமே சனி பகவானை வைத்து தான் நிறையா நம்ம பயன்படுத்தும். ஸோ அப்போ சனின்றதுனாலே ஒரு கெட்ட விஷயன்ற மாதிரியே எல்லாருமே நினைக்கிறாங்க. ஆனால் அவர் ஒரு நல்ல ஒரு புனிதமான ஒரு பகவான் சொல்லும். ஏன்னா சனி பகவான் முக்கியமான ஒரு கோள். என்ன விஷயம்னா, ஒவ்வொரு கிரகங்களுக்கும் ஒவ்வொரு காரகத்துவங்கள் இருக்கும். இப்போ சூரியன் ஆத்ம காரகன், சந்திரன் உடல் காரகன் அப்படின்போது உங்களுக்கு வீடு காரு பங்களா எல்லாமே இருக்கும். ஆயுள் இல்லைன்னா யூஸ் இல்லை இல்லையா, அந்த ஆயுள் காரகனே இந்த சனி பகவான் தான். ஸோ அவ்வளோ முக்கியத்துவம் வாய்ந்த ஒரு கிரகம்ன்றது நிறைய பேர் புரிஞ்சிக்க மாட்டேங்கிறாங்க. ஒரு ஜாதகத்தில் சனி பகவான் நல்ல இடத்துல இருக்கணும். இருந்தாலே அதை வைத்து தான் நிறைய பேர் அந்த பலனை சொல்லுவோம் நாங்கள். இந்த ஜாதகம் ஒர்த் ஆகுமா, ஜெயிக்குமா ஜெயிக்காதான்ற சில விஷயம்லாம் இருக்கு இல்லையா, அதெல்லாம் சனி ஒரு முக்கியமான ஒரு கிரகம். அதை வைத்து பார்க்குறது. இன்னொரு விஷயம், அந்த நீங்கள் சொன்னபடி பார்க்கும்போது 2025 3 கிரகங்களுக்கு மேற்பட்டு இந்த முறை பயிற்சி ஆகிறாங்க. எப்படின்னா சனி பகவான் இப்போ கும்பத்துலேருந்து மீன ராசிக்கு பயிற்சி ஆகிறாரு. அடுத்தபடியாக அப்படின்னு பார்க்கும்பொழுது குரு பகவானும் மே மாதம் 14ஆவது நாள் பயிற்சி ஆகிறாங்க. ராகு கேதுவும் மே 18ஆவது நாள் எல்லாமே திருக்கணிதப்படி மாறுறாங்க. அப்படின் பொழுது இந்த சனிக்கு மட்டும் ஏன் முக்கியத்துவம்னா, அந்த 30 வருடங்கள் வாழ்ந்தவனும் இல்லை, 30 வருடங்கள் தாழ்ந்தவனும் இல்லை அப்படின்னு சொல்லுவாங்க. ஏன்னா ஒவ்வொரு ராசிக்காரரும் நிச்சயமாக இந்த 7.5 சனியை சந்திச்சே ஆகணும்வாங்க. நீங்கள் என்னதான் சொல்லுவாங்களே ஆட்டம் போடு பார்த்துக்கலாம் அப்படின்வாங்க இல்லையா, அது இந்த 7.5 சனியில் தான் உங்களுக்கு நல்லது செய்வாரா கெட்டது செய்வாரான்ற விஷயங்கள்லாம். ஏன்னா சனி பகவான் ஒரு நீதிமான் சொல்லுவாங்க. அதே மாதிரி சனி பகவானுக்கு நிறைய விஷயங்கள் சொல்லிகிட்டே போகலாம். சனி ஈஸ்வர பட்டம் வாங்கினவர் பார்த்தீங்கன்னாலே சனி பகவான் தான். ஸோ இப்படிப்பட்ட அருமையான ஒரு கிரகத்தை நம்ம தப்பாகவே நினைக்கக்கூடாது. அடுத்த ஒரு விஷயம், பாவ புண்ணியங்களுக்கு அதன்படி தான் அந்த பலன்கள் வரும். அப்படிங்கும்போது நீங்கள் நல்லது செய்தீர்கள் என்றால் நிச்சயமாக நல்ல பலன்கள் கிடைக்கும். நிறைய பேர் பார்த்தீங்கன்னா அந்த 7.5 சனியில் பாதிக்கப்பட்ட நிறைய பேர் நினச்சிட்டு இருப்பாங்க. ஆனால் நிச்சயமாக கிடையாது. 7.5 சனியில் தான் பெரிய ஆளாகவும் ஆகியிருக்காங்க. அதே மாதிரி 7.5 சனியில் தான் உள்ளேயும் போயிருக்காங்க. ஸோ அப்படின்னும் பொழுது நீங்கள் நல்லது செஞ்சீங்கன்னா அந்த 7.5 சனியை நல்லது செஞ்சு பெரிய லெவலுக்கு கொண்டு வந்தோம். நிறைய பேருடைய வாழ்க்கையில் பார்த்தீங்கன்னா 7.5 சனியில் தான் நான் வீடு வாங்கினேன்வாங்க, 7.5 சனியில் தான் கல்யாணம் நடந்துச்சுன்னுவாங்க. ஏன்னா கண்டிப்பாக ஒரு திருமணம்ன்றது ஒரு சொல்லுவாங்க இல்லையா, கால் கட்டு போடுற இடம் அப்படின்னும் போது நிச்சயமாக அவங்களுக்கு திருமணம் ஆகிடும். இது மாதிரி நல்ல நல்ல விஷயங்கள்லாம் ஒரு பொறுப்பை கொண்டு வரதே ஒரு சனி பகவான் தான். இப்படிப்பட்ட சனி பகவான் இந்த வருஷம் மார்ச் மாதம் 29ஆவது நாள் இரவு 11 மணிக்கு
மாறுறாருங்க. அதுவும் கும்பத்துலேருந்து மீன ராசிக்கு மாறும்பொழுது மீன ராசிக்காரங்களுக்கு ஜென்ம சனி ஸ்டார்ட் ஆகுதுங்க. இப்போ இந்த 7.5 சனி என்ன மாதிரியான தாக்கங்களை ஏற்படுத்தும்? பொதுவாகவே வந்து 7.5 சனின்றது வந்து 3 பங்காக பிரிக்கப்பட்டுள்ளது. எப்படின்னா வந்து ஃபர்ஸ்ட்டு விரயச்சனி, ஜென்மசனி, அப்புறம் பாதச்சனி. இப்போ இந்த 3 பிரிவில் எந்தெந்த ராசிக்காரர்கள் இருக்காங்கன்னு முதல்ல தெரிஞ்சுக்குங்க. இப்போ ஜென்ம சனியாக யார் இருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா, இப்போ சனி பகவான் வந்து மீன ராசிக்கு ஜென்ம சனியாக மாறுறாங்க. அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா, இது வரைக்கும் கும்ப ராசியில் இருக்கக்கூடிய அந்த சனி பகவான் அவங்களுக்கு இப்போ ஜென்ம சனியாக இருந்துச்சு இல்லையா, இப்போ அவங்களுக்கு கும்பராசிக்காரங்க பாதச்சனியாக மாறுது. அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா, யாருக்கு 7.5 சனி ஸ்டார்ட் ஆகுது அப்படின்னு பார்க்கும்போது மேஷராசி அன்பர்களுக்கு இப்போ வந்து விரய சனியாக மாறுதுங்க. ஸோ இந்த இந்த நான் சொன்ன ராசிக்காரர்கள் பொதுவாகவே சனி பகவானுக்கு உண்டான பரிகாரங்கள்லாம் செய்து கொண்டால் மிக நல்லது. ஸோ யார் யாருக்கு என்ன மாதிரியான விதங்களில் பாதிக்கும் அப்படின்னு பார்க்கச்சோ, இப்போ நம்ம மேஷ ராசிக்கு விரய சனின்னு. இப்போ விரய சனினா என்ன ஆகும்னு பார்த்தீங்கன்னா, நிறைய பேர் விரயம்னா ஐயோ பெரிய அளவுக்கு விரயம் ஆகிடுவோம் அப்படின்ற இதில் வந்து சுப விரயம்னு இருக்குது அண்ட் அசுப விரயம்னு இருக்குது. நம்ம வந்து விரயம்னு தெரிஞ்சிச்சுன்னா அதுக்கு தான் வந்து ஜோதிடம் பார்க்கறது. நமக்கு விரயம் ஆகுதுன்னு தெரியுது, நல்ல விதமாக ஆகட்டுமே. ஒரு வீட்டில் ஒரு திருமணம் நடக்கட்டும், சுப செலவுகள், அது கல்வி, அதை மேல் படிப்புக்காக பசங்களை வந்து லோன் வாங்கிறது, கல்விக்காக, அது மாதிரியான விஷயங்கள் எடுத்துக்கலாம். அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா, நமக்கு சுப செலவு, வீடு கட்டுறது, இது மாதிரி இன்வெஸ்ட்மெண்ட், அப்புறம் தொழிலுக்கு கொஞ்சம் விருத்தி பண்ணுறதுக்கும் ஒரு முதலீடுகள் செய்து ஒரு புதிய தொழில் ஆரம்பிக்கிறது, இதெல்லாமே நிச்சயமாக செய்யலாம். நிறைய பேர் வந்து 7.5 சனியில் ஆரம்பிக்காதீங்கன்னு கூட சொல்லுவாங்க. அதெல்லாம் கிடையாதுங்க. ஏன்னா சனி பகவானின் தொழிலுக்குண்டான ஒரு கிரகம். அதனால் நிச்சயமாக மேஷராசி அன்பர்கள் புதிய தொழில் துவங்கலாம். அதே மாதிரி ஒரு 7.5 தான் ஒரு சில விஷயங்கள்லாம் நடக்கும். 7.5 சனி அப்படிங்கிறப்ப நீங்கள் சொல்கிறீங்க ஒரு செட்டில்மெண்ட்டை நோக்கி எல்லா விஷயமும் நடக்கும் அப்படின்றீங்க. வீடு, மனை, திருமணம் அப்படிங்கிறது எல்லாமே வந்து ஒரு செட்டில்மெண்ட்டு, அடுத்தடுத்த கட்டங்கள் அப்படிங்கிறதுக்கும் 7.5 சனி ஆனால் 7.5 சனியில் தான் போட்டு பாடாப்படுத்துவார் அப்படிங்கிறதும் சொல்கிறாங்க. இந்த முரண் எதனால்? என்ன விஷயம்னு பார்த்தீங்கன்னாலே, இப்போ 10th எக்ஸாம், +2 எக்ஸாம்ஸ்லாம் இருக்குல்ல, அப்போ நீங்கள் வந்து ஜாலியாக இருப்பீங்களா? கண்டிப்பாக வந்து அந்த 1 இயர் படிச்சாகணும், கஷ்டப்படணும், நிறைய நம்ம சாக்ரிஃபைஸ் பண்ணி ஆகணும். சினிமா போக முடியாது, ஃப்ரெண்ட்ஸை போய் மீட் பண்ண முடியாது, எல்லாமே என்ன படிக்கணும், டியூஷன் எழுதணும், எக்ஸாம் டெஸ்ட்டு அதுமாரி வந்துகிட்டே இருக்கும். ஸோ அப்டேட் பண்ணிக்கிட்டே இருக்கணும் அவங்க. அப்படின்னும் பொழுது நீங்கள் அப்டேட் பண்ணுறது எல்லாமே ரிசல்ட்டுக்காக தானே. நல்ல அது என்ன சொல்லுவாங்க, நல்ல அதிகமான மதிப்பெண்கள் பெறணும், நல்ல ஒரு டார்கெட் எடுக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நிச்சயமாக கஷ்டப்பட்டாகணும். எப்போதுமே வந்து உழைப்பு இருந்தால் தான் அதனுடைய பலன்கள் கிடைக்கும். சும்மாவே லேசியாக இருந்தீங்கன்னு வச்சிங்கன்னா நிச்சயமாக அது பெரிய அளவில் சாதிக்கப்படாது இல்லைங்களா இல்லையா. ஒரு சொல்லுவாங்க, உதாரணத்திற்கு பேட் டைம் கிரியேட்ஸ் வந்து ஒரு நல்ல ஒர்த்தான ஒரு மனுஷனை உருவாக்கிடும் இல்லைங்களா. அது மாதிரி தான் விஷயம். நீங்கள் ரொம்ப நல்ல மனுஷன் கிடச்சிட்டாலே உங்களுக்கு வந்து ஈஸியாக ஏர்ன் பண்ண முடியும். ஏர்ன் பண்ண முடிஞ்சால் என்ன ஆகும், ஈஸியாக செலவு பண்ண முடியும். அப்போ வந்து ஈஸியாக செலவு பண்ண ஆரம்பிக்கும்போது தான் திருப்பி பேட் டைம் வரும். கரெக்டுங்களா? அதுதான் லைஃபு. அதனால் நம்ம பேட் டைம் வரும்போது தான் நம்ம வந்து ஹார்டாக இருக்கும்பொழுது தான் நிச்சயமாக ஒரு நல்ல ஒரு பர்சனை வந்து உருவாக்கிடும், பெரிய லெவலுக்கு வந்து பொருளாதாரத்தையும் ஈட்டி கொடுக்கும். ஸோ அப்போ உழைக்கணுன்றதுக்காக இந்த விஷயம். இப்போ 7.5 சனியில் இருக்கக்கூடிய ராசிகளான இந்த பாத சனியில் இருக்க கும்பம், ஜென்ம சனியில் இருக்க மீனம், விரய சனியில் இருக்கக்கூடிய மேஷம், இந்த 3 பேருக்கும் உண்டான பரிகாரங்கள் என்ன? பொதுவாகவே இந்த 7.5 சனின்னு வந்துச்சுனாலே சனி பகவானை வந்து நம்ம எப்படி எதிர்கொள்ளணும், எவ்வளோ கஷ்டங்கள்லாம் வந்து எப்படி நம்ம தாங்கணும் அப்படின்ற சில விஷயத்திற்காக தான் இந்த பரிகார முறைகள். அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா, நீங்கள் நல்லது செஞ்சீங்கன்னா நல்லது தாங்க நடக்க போகுது. சனியினுடைய காரகத்துவமே வந்து நீதிமான். ஒரு சனி பகவான் உச்சம் பெறக்கூடிய ஒரு ராசி எதுன்னு பார்த்தீங்கன்னா துலாம் ராசி தான். அப்படின்னும் போது அங்கே வந்து தராசு, அதுவே உங்களுக்கு தெரியுது, ஒரு ஜட்ஜ்மெண்ட் உண்டான விஷயங்கள். ஸோ நம்ம கூடுமான வரைக்கும் வந்து பாவங்கள் செய்யாமல் இருக்க வேண்டியது நல்ல விஷயம். அதுதான் ஃபஸ்ட்டு பரிகாரமே என்ன கேட்டால். யாருக்கு கெடுதல் செய்யாத, அவ்வளோதான் விஷயம். அடுத்தபடியாக சனி பகவானுக்கு எப்படின்னா ஸ்லோகங்கள் ரொம்ப பிடிக்கும். ஸ்தோத்திர பிரியர் சொல்லுவாங்க. ஸ்தோத்திர பிரியர் போது என்ன மாதிரியான ஸ்லோகங்கள் அப்படின்பொழுது, காகத்வஜாய வித்மஹே கட்காஸ்தாய தீமஹி தன்னோ மந்தக பிரச்சோதயாது, இது வந்து சனி பகவானுடைய காயத்ரி மந்திரம். அதே மாதிரி இன்னொரு துதி மந்திரம்னு ஒன்று இருக்குது. நீலாஞ்சன சமாபாஷம் ரவிபுத்திரம் யமாகரஜம் சாய மாத்தாண்ட சம்போதம் தம் நமாமி சனீஸ்வரம், இந்த மந்திரங்கள். இதெல்லாம் ஒரு 108 முறையோ ஒரு 8 முறை. அது சனியுடைய எண் எதுன்னு பார்த்தீங்கன்னா நம்பர் 8 தான். சரிங்களா. ஒரு 8 போட்டால் தான் நமக்கு ஆர்டிஓவில் கூட கிடைக்கும். ஸோ 8 ரொம்ப முக்கியமான நம்பர். அதே மாதிரி எண் கணிதப்படியும் பார்த்தீங்கன்னா 8ஆம் நம்பரில் ஒரு பிறந்த தேதியில் இருக்கவங்க பார்த்தீங்கன்னாலும் சரி, அவங்க கடுமையான உழைப்பாளியாக இருப்பாங்க. அவங்க வீட்டில் அவங்களை சார்ந்து தான் மற்றவங்க இருப்பாங்க. அதே மாதிரி அந்த 8ஆம் நம்பரில் பிறந்தவங்கன்னு பார்த்தீங்கன்னா அடிமட்டத்திலிருந்து மேலே வருவாங்க. கண்டிப்பாக அந்த கோட்டை வந்து
உடையவே உடையாது. அந்த அளவுக்கு சிறப்புமிக்க ஒரு எண் வந்து 8 தான். அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா, இந்த எதுக்காக இந்த 8 பத்தி சொல்லணும்னா, பரிகாரம் செய்யும்போது கவுண்டிங் எல்லாமே 8ஆ இருக்கணும் நமக்கு. அப்படின்னு பார்க்கும்பொழுது வேற என்ன மாதிரியான பரிகாரங்கள் அப்படின்போது, எள்ளு உருண்டை இருக்கு இல்லையா? அது 8 வீட்ல பிடிச்சு வச்சுட்டு நம்ம வீட்லயே நைவேத்தியமா பண்ணலாம். அல்லது கோவில்ல போய் சனி பகவானுடைய பாதத்துல நைவேத்தியமா பண்ணிட்டு 8 பேருக்கு சனிக்கிழமை அன்னைக்கு நீங்க வந்து தானமா கொடுத்தா ரொம்ப நல்லது. எள் தான் வந்து சனி பகவானுடைய தானியம். அது இருக்கு. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா, இரும்பு இருக்கு இல்லைங்களா? இப்போ நம்ம வந்து 7 சனி பிடிச்சவங்க இருக்காங்க இல்லையா? அவங்க எல்லாருமே வந்து எப்போதுமே அவங்ககிட்ட வந்து ஒரு இரும்பு இது கையில இருக்கிறது ரொம்ப நல்லது. ஏன்னா சனியினுடைய அருள் நமக்கு கிடைக்கும். அடுத்தபடியாக வந்து பார்த்தீங்கன்னா, நீல வஸ்திரம். நீல வஸ்திரம்ன்றது அந்த துணியை வந்து சுவாமிக்கு வந்து சனிக்கிழமை அன்னைக்கு நம்ம சாத்துறது நல்லது. ஸோ அந்த சனிப்பெயர்ச்சி அப்போ தான் 11 மணிக்கு தான் பண்ணணுன்றது அவசியம் இல்லை. நம்ம சனிக்கிழமையோ அல்லது உங்களுடைய ஜென்ம நட்சத்திரம் இருக்கு இல்லையா? இப்போ மீன ராசிக்காரங்களுக்குன்னு பார்த்தீங்கன்னா, இப்போ உத்திரட்டாதி, புரட்டாதி, ரேவதி நட்சத்திரக்காரங்க அவங்கவுங்க நட்சத்திரப்படி அன்று வந்து நம்ம சுவாமிக்கு போயிட்டு வஸ்திரம் சாத்துவது மிக சிறந்தது. அது ஒரு மாதிரி செய்யலாம். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா, பரிகாரங்கள் இது வந்து நம்ம 7 சனி மட்டும் இல்லை, அஷ்டம சனியாக இருக்கவங்க சரி, கண்டக சனியாக இருந்தாலும் சரி, அர்த்தாஷ்டம சனியில் இருக்கவங்க இவங்களும் இதை வந்து ஃபாலோ பண்ணலாம். இது பரிகாரங்களும் ரொம்ப முக்கியமான விஷயங்கள்ல. அடுத்தபடியாக இப்போ வந்து நீல கலர் வஸ்திரம்னு சொன்னோம் இல்லையா? ரிப்பன் எடுத்துக்கோங்க. இது வந்து ஒரு நல்ல சிஸ்டம்லேருந்து நான் கற்றுக்கிட்டது. ஒரு பெரிய ஒரு அறிஞர் எனக்கு ஒரு குரு. அவர் வந்து அந்த யாருக்கெல்லாம் 7 விரைச்சனி இருக்கோ நீல ரிப்பன் இருக்கு இல்லையா? அதை கட் பண்ணுங்கள். இப்போ வெளியே போகிறீங்க, சக்ஸஸ் ஆகணும் அந்த வேலை, 7 சனியும் இருக்குது, நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னு பார்க்கும்போது கரெக்டாக ஒரு அடி எடுத்து கட் பண்ணிவிட்டு அதை வந்து அதாவது ஓடுற தண்ணியில் போகணும். அப்போ வந்து டேப் வாட்டர் இருக்கு இல்லையா? அது ரன்னிங்கில் தான் இருக்கும். அதில் போட்டுட்டு அந்த சிங்க்லேருந்து எடுத்து அப்புறம் குப்பையில் போட்டுருங்க. இது வந்து நீங்கள் உங்களுடைய ஒர்க்கு சக்ஸஸ் ஆகிறதுக்காக பண்ணிட்டு போனீங்கன்னா அந்த அதாவது தடை தாமதங்கள் இல்லாமல் தடுக்கும். இது ஒரு டிப்ஸ் பண்ணி பாருங்க. அடுத்தபடியாக பார்த்தீங்கன்னா, சனி பகவானுக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா எள் அப்படின்னு உங்களுக்கு நல்லபடியாக தெரியும். எள்ளை வந்து நீல கலர் வஸ்திரத்தில் போட்டுட்டு கரெக்டாக வெள்ளிக்கிழமை நைட்டு ஒரு சின்னதாக ஒரு பேக்கெட் மாதிரி வச்சுட்டு தூங்கிடுங்க. ஃப்ரைடே நைட்டு. சாட்டர்டே ஆனால் அந்த எள் எடுத்து காலையில் சாதம் வடிச்சுட்டு அதை வந்து பிணைஞ்சி காக்காக்கு நம்ம நைவேத்தியமாக அப்படி போட்டுட்டிங்கன்னு வச்சிங்கன்னா, அதாவது தானம் மாதிரி பண்ணிங்கன்னா நிச்சயமாக வந்து அந்த 7 சனியுடைய தாக்கங்கள் குறையும். இது பண்ணுங்க. அஷ்டம சனி வரக்கூடிய ராசிகள், அர்த்தாஷ்டம சனிகள், கண்டக சனி, இந்த 3 7 சனி அல்லாத சனீஸ்வர பகவானுடைய தாக்கத்தில் இருக்கக்கூடிய இந்த ராசிகளுக்கு என்ன? இப்போ வந்து பார்த்தீங்கன்னா, அர்த்தாஷ்டம சனின்னு பார்த்தீங்கன்னா தனுசு ராசிக்கு அர்த்தாஷ்டம சனி. அதாவது கும்பத்திலிருந்து மீனத்துக்கு போகும்போது 4வது இடம்ன்றது அர்த்தாஷ்டமம். அதாவது அர்த்தாஷ்டமன்றது ஒரு கால்வாசி 7 சனியில் உள்ள தாக்கங்கள் நிச்சயமாக இருக்கும். ஸோ என்ன மாதிரியான விஷயங்கள் பாதிக்கப்படும் அப்படின்னா, பாதத்தில் பிரச்சனைகள் வரலாம், வண்டி வாகனத்தில் பத்திரமா போயிட்டு வரணும். அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா, வாகனங்கள் வாங்கும் பொழுது செகண்ட் ஹேண்ட் வாங்கினீங்கனாலும் சரி, புதுசாக வாங்கினாலும் கொஞ்சம் லிட்டிகேஷன்ஸ்லாம் வரதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. நல்லா பார்த்துட்டு நம்ம எடுக்கணும். அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா, இந்த லைசன்ஸ் இதெல்லாம் மிஸ் பண்ணிட்டு போயிடுவாங்க. ஏதாவது அபராதங்கள் இது மாதிரி சின்ன சின்ன விஷயங்களும் நடக்கலாம். என்னடா அது பெரிய ஆக்சிடென்ட் நினைக்காதீங்க. அவங்க ஜாதகத்தில் சனி பகவான் மிக சிறப்பாக இருந்தால் எந்த பிரச்சனையும் வராது. அப்படி இல்லாவிட்டால் இதெல்லாம் நடக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. அடுத்தபடியாக இந்த இடிச்சுக்கிறது எப்படின்னா, நீங்கள் பார்த்தீங்கன்னா இரும்பில் தடுக்கி விழுறது இது மாதிரியான விஷயங்கள்லாம் அர்த்தாஷ்டம சனிக்காரங்களுக்கு வரதுக்கு அதிகமான வாய்ப்புகள் இருக்குது. முக்கியமாக இந்த வீடு வாகனம்லாம் வாங்குறாங்க இல்லையா? கொடுக்கல் வாங்கல் அல்லது வந்து ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ணுவோம், இதெல்லாம் கொஞ்சம் பார்த்து பண்ணணும். ஏன்னா அர்த்தாஷ்டம சனியும் இந்த இடத்த ரொம்ப ஸ்ட்ராங்காக கருத்தில் கொள்ளணும் இந்த நான் சொன்ன விஷயங்கள்ல. அடுத்தபடியாக பார்த்தீங்கன்னா, வேறு யாருக்கு அஷ்டம சனி வருது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ சிம்ம ராசிக்காரர்களுக்கு கண்டக சனியிலேருந்து அஷ்டம சனி வந்து மீன ராசிக்கு போகிறதுனால சிம்ம ராசிக்கு அஃபெக்ட் ஆகுது. சிம்மம் என்றாலே சூரியனை குறிக்கக்கூடியது. சூரியனுக்கும் சனிக்கும் ஆகவே ஆகாத ஒரு கிரகங்கள் அப்படின்னும் பொழுது இந்த 2 பிளானட்டுக்கும் வந்து பொதுவாகவே ஆகாததுன்னும் போது நம்ம இன்னும் எச்சரிக்கையாக இருக்கணும். அது சிம்ம ராசிக்காரர்கள் பொதுவாகவே சனி பகவானை பார்த்தா நம்ம ஒதுங்கி நமஸ்காரம் பண்ணிட்டு போயிடணும். ஏன்னா கண்டிப்பாக சிம்ம ராசிக்காரர்கள் அதிகமாக பாதிக்கப்படுவார்கள். ஹார்ட் பிரச்சனைகள் வரும். அதாவது 50 வயதிற்கு மேற்பட்டவர்களுக்கு ஹார்ட்டு சுகர் பேஷண்ட்லாம் கரெக்டாக இருக்கணும். ஹெல்த் வைஸ் ரொம்ப நல்லா பார்த்துக்கணும் மெயினாக அவங்க. அது மட்டும் இல்லாமல் வந்து பார்த்திங்கன்னா, அவங்களுக்கு அதே மாதிரி வண்டி வாகனங்கள் பணம் கொடுக்கல் வாங்கல போய் பணம் லாக் ஆகிடும். எங்கேயாவது ஒருத்தவங்க ஒரு பிஸ்னஸ் பண்ணுறான்னு போய் இறங்குனாங்கன்னு வச்சுக்கோங்களேன், அவங்களுக்கு கொஞ்சம் அகப்பட்டவனுக்கு அஷ்டமத் சனி இந்த மாதிரி ஆகிடுங்க. ஸோ அவங்க ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்கணும். அது சிம்மராசி அன்பர்கள். அடுத்தபடியாக கண்டகச்சனி அப்படின்னு பார்க்குறச்ச யார் கன்னி ராசி அன்பர்களுக்கு கண்டகச்சனி வருது. இருந்தாலும் வந்து மற்ற கிரகங்களும் ஒட்டி தான் அந்த வருஷங்கள் மாறும். அப்படின்னும் போது அவங்களுக்கு ராகு கேதுலாம் பயிற்சி ஆகிடுவாங்க மே மாதத்தில். ஸோ அப்போ மார்ச் டு மே மந்த் வரைக்கும்
கன்னி ராசிக்காரன் கொஞ்சம் அலர்ட்டாக இருக்கணும். இந்த 2 months வந்து கணவன் மனைவி பிரச்சனைகள் வரலாம், இந்த வாக்குவாதங்கள், பிரிவினைகள், அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா திருமணம் வந்து நின்றுடுவாங்கல்ல, இது மாதிரியான விஷயங்கள். ஸோ இந்த திருமணம், பார்ட்னர், இவங்கக்கிட்டலாம் ரொம்ப கவனமாக இருக்க வேண்டும். யார்? கன்னிராசி அன்பர்கள். இந்த விஷயங்கள். ஸோ அப்போ நம்ம பரிகாரங்கள்லாம் சொல்கிறோம் இல்லையா, அது என்னென்ன பரிகாரம்னு சொல்கிறேன். இந்த கண்டகம் மற்றும் அஷ்டம சனி, அர்த்தாஷ்டம சனியில் பாதிக்கப்பட்டவங்க என்ன பண்ணலாம் அப்படின்னு பார்க்குறச்ச, ஊனமுற்றவர்கள். பொதுவாகவே சனி என்றாலே வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஊனன்னு சொல்லுவாங்க, மந்தன்னு சொல்லுவாங்க. ஸோ காது கேட்காதவங்க, கொஞ்சம் கால் தடுமாறி நடக்கிறவங்க, அதாவது ஊனமற்ற இது மாதிரி இருக்கவங்களுக்கு என்ன செய்யலாம்னா, பணக்காரங்களாக இருந்தால் முடிஞ்சால் அந்த மிஷின்ஸ் கூட வாங்கி கொடுக்கலாம். காது மிஷின் வாங்கி கொடுக்கலாம், அல்லது வந்து காலுக்கு உண்டான உபகரணங்கள் கொடுக்கறது, இல்லைன்னா அட்லீஸ்ட் அவங்களுக்கு வந்து என்ன சப்போர்ட்டோ ஒரு பண உதவியாக கூட இருக்கலாம். ஸோ இது அப்புறம் ஏழை எளியவர்கள், முக்கியமாக அடுத்தபடியாக ஊனமுற்றவர்கள் சொன்ன ரொம்ப வயதானவர்கள், முக்கியமாக சனி என்றாலே வயோதிகன் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ வந்து ரொம்ப பெரியவங்களை பார்த்தோன்னா நமஸ்காரம் பண்ணிட்டு போனால் அவங்களுக்கு மரியாதை கொடுக்கணும். அவங்களுக்கு என்ன தேவையோ வாங்கி கொடுக்கணும். ஒரு வேஷ்டி சட்டை, இது மாதிரியான விஷயங்கள்லாம் கொடுக்கறது தான் உண்மையான பரிகாரங்கள். நம்ம வந்து கோவிலில் போய்ட்டு அர்ச்சனை மட்டுமே பண்ணிகிட்டு இருக்கிறது பரிகாரம் இல்லை. அதற்குண்டான காரகத்தை பார்த்துட்டிங்கன்னாலே கொடுத்துடலாம். இப்போ நம்ம நிறைய பேர் பார்க்குறோம்ல, உண்மையான பிச்சைக்காரங்களை பற்றி நான் பேசிகிட்டு இருக்கேன். சும்மா பிச்சை எடுக்கிறன்ற பேரில் பிச்சை எடுத்துகிட்டு தண்ணி அடிக்கிறவங்கள பற்றி நான் பேசலை. மெயினாக வந்து நிஜமாகவே ஒரு கண்ணு தெரியாதவங்களுக்கு அவங்களுக்கு உதவி செய்யலாம். அது மாதிரியான விஷயங்கள்லாம் பண்ணோன்னா அது ஒரு பெரிய பரிகாரம். அது சனிக்கிழமையாக இருந்தால் மிக சிறப்பு. இதற்கு வந்து கால நேரம் பார்க்காமலும் செய்யலாம், ஏன்னா அந்த காரகத்துவம்னால. சனி பெயர்ச்சி சார்ந்தும் ஏழரை சனி தொடர்பாகவும் நிறைய விஷயங்கள் எங்களோட பகிர்ந்துக்கிட்டீங்க. ரொம்ப நன்றி. நன்றிங்க, வணக்கம். சைட் அடிக்கிறியா? Supreme Mobiles and Supreme Super Apple Days. Get instant discount up to 15,000 on iPhone. Velamal feels proud to honor the physical education teachers with 5 cars and 15 lakhs.